தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வெற்றிவேல், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம் மார்த்தி. அதாவது பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் இன்னைக்கு பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிரமா பிரச்சாரம் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதியில் வாக்கு சேகரித்து வந்திருக்காங்க. இந்த இதில் இன்னைக்கு இந்த பாலக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய கரகதள்ளி, எர்ரநல்லி, பேலரள்ளி, பிசிடிஅள்ளி உள்ளிட்ட பகுதியில் தீவிரமா வாக்கு சேர்த்து வந்திருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாங்க. இந்த மாவட்டத்துல நிறைய அதிக அளவுல திட்டங்கள் இருக்கு, நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு எனக்கு மாம்பழ சின்னத்துல வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மட்டும் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா மாவட்டத்துல ஒரு சில திட்டங்கள் கிடப்புல இருக்கு. இது பாமகனுடைய கோட்டையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும்னா நம்ம பாமகவால் மட்டும்தான் முடியும். அதுக்கு உண்டான திட்டங்கள் பாமகவுடைய நிறுவனருடையும் பாமகவுடைய தலைவர்கிட்டையும் இருக்கு. அந்த திட்டங்களை நம்ம நிறைவேற்றணும்னா, இந்த மாவட்டத்தை வளர்ச்சி பாதை கொண்டு போகணும்னாக்கா இந்த நம்ம அடுத்து பெருமக்களும் மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. முழு விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.